Java சீரீஸ்ல இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஜாவா. இந்த வீடியோல இன்ஹெரிட்டன்ஸ்னா என்ன, எதுக்காக இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்ணணும், அதனுடைய டைப்ஸ், அதுக்கான சாம்பிள் ப்ரோக்ராம்ஸ். இன்ஹெரிட்டன்ஸ் உடைய டெஃபினேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் கான்செப்டை நம்ம பார்க்கலாம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராம்ல ஏ அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதியிருக்கேன். அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு வேரியபிள் டிக்ளேர் ஆயிருக்கு, அதனுடைய வேல்யூ 10. டிஸ்பிளே ஏ அப்படின்ற ஒரு மெத்தட் எழுதியிருக்கேன். அந்த மெத்தடுக்குள்ள அந்த வேரியபிளுடைய வேல்யூ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இப்போ இந்த கிளாஸ் ஏக்கான ஆப்ஜெக்டை நான் இந்த மெயின் கிளாஸ்க்குள்ள கிரியேட் பண்றேன். அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த டிஸ்பிளே ஏ அப்படின்ற மெத்தடை கால் பண்றேன். இந்த ப்ரோக்ராம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்போ உங்களுக்கு அந்த ஆன்சர் வருது. இப்போ நான் என்ன பண்ணணும்னா இன்னொரு கிளாஸ் எழுத போறேன். அந்த கிளாஸ்லயும் எனக்கு இதே ஃபங்க்ஷனாலிட்டி எனக்கு தேவைப்படுது. உதாரணத்துக்கு நான் இப்போ பி அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதுறேன். பின்னு ஒரு கிளாஸ் எழுதுறேன். இப்போ எனக்கு இந்த கிளாஸ்ல எனக்கு இதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டியும் வேணும், பிளஸ் பிக்கான இன்னொரு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்கு. உதாரணத்துக்கு இதுல நான் சில வேரியபிள்ஸ் நான் என்ன பண்ணலாம், டிக்ளேர் பண்ணலாம். தென் இதுக்கான சில மெத்தட்ஸ் நான் என்ன பண்றேன், பின்ற கிளாஸ்க்கு நான் ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெத்தட் எழுதுறேன். ஸோ சிம்பிளா இருக்கணுன்றதுக்காக இது மாதிரி நான் ஒரு டிஸ்பிளே மெத்தட் நான் இங்க யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு இந்த கிளாஸ்ல இந்த பின்ற நான் புதுசா கிரியேட் பண்ண அந்த கிளாஸ்ல இந்த மெத்தடும் வேணும், இந்த வேரியபிள் வேணும். அப்போ நான் யூஸ்வலா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காப்பி பண்ணி நான் என்ன பண்ணிக்கலாம், அந்த மெத்தடை இதுக்குள்ள போட்டுக்கலாம். அப்போ நான் என்னால என்ன பண்ண முடியும்னா, இந்த டிஸ்பிளே ஏன்ற மெத்தடையும் என்னால ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த ஏன்ற வேரியபிளையும் என்னால இந்த பின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண முடியும். ஆனா ஒரு பெரிய ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது, நிறைய பேர் இந்த மாதிரி டெவலப் பண்ணும்போது, ஒருத்தர் எழுதின கிளாஸ் ஒவ்வொரு கிளாஸையும் வெவ்வேறு ப்ரோக்ராமர் எழுதியிருப்பாங்க. அவங்க கிளாஸுக்குள்ள இருக்கிற அந்த மெத்தடையோ அல்லது வேரியபிளோ நீங்க ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய கோடிங்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ இதுக்கு அந்த ஏற்கனவே எழுதின அந்த ப்ரோக்ராம் அல்லது இன்னொருத்தர் எழுதின அந்த கிளாஸுடைய ஃபங்க்ஷனாலிட்டியை என்ன பண்ணணும், நாம புதுசா எழுதுற ப்ரோக்ராம் கிளாஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கணும், டெரைவ் பண்ணிக்கணும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கிளாஸை பேஸ் கிளாஸ் ஆகும், இந்த கிளாஸ் இதுல இருந்து டெரைவ் ஆகி வந்த ரெண்டாவது கிளாஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த கிளாஸை யூஸ் பண்ணி, இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இதனுடைய மெத்தட்ஸையும் வேரியபிளையும் என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மெக்கானிசம் தான் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் ஒரு மெக்கானிசம். ஸோ டெரைவ்டு கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், பேஸ் கிளாஸ்ல இருக்கிற ஆப்ஜெக்ட், பேஸ் கிளாஸ்ல இருக்கிற மெம்பர்ஸை நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேஸ் கிளாஸ்ல இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே டெரைவ்டு கிளாஸாலையும் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மீனிங் தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ்க்கான மீனிங். ஸோ இப்போ டெரைவ்டு கிளாஸால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெரைவ்டு கிளாஸ்ன்றது இந்த பின்றது டெரைவ்டு கிளாஸ். ஸோ இதை பேஸ் கிளாஸா நான் டிக்ளேர் பண்றதுக்கு எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்றேன். இப்போ ஏ அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ ஏன்றது டாப் மோஸ்ட் கிளாஸ், அதுக்கு கீழே பின்ற கிளாஸ் இருக்கு. அதாவது ஏ கிளாஸ் பி டெரைவ் ஆகி உங்களுக்கு கிரியேட் ஆயிருக்கு. ஸோ பின்றது டெரைவ்டு கிளாஸ், ஏன்றது பேஸ் கிளாஸ். ஸோ இப்போ பேஸ் கிளாஸ்ல இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டியும் பின்ற டெரைவ்டு கிளாஸ்க்கு வந்துருச்சு. அது இல்லாம டெரைவ்டு கிளாஸ்க்குன்னு சில அடிஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு எதை மீன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெம்பர்ஸை தான் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஹெரிட்டன்ஸை அச்சீவ் பண்றதுக்கு நமக்கு என்ன கீவேர்டு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கீவேர்டு யூஸ் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஸ்ன்ற கீவேர்டை யூஸ் பண்ணி தான் இது டெரைவ்டு கிளாஸ் ஆகும், இது பேஸ் கிளாஸ் ஆகும் நம்ம என்ன பண்றோம், ப்ரோக்ராம்ல டிக்ளேர் பண்றோம். ஸோ இப்போ இந்த இன்ஹெரிட்டன்ஸை கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கான ஒரு ஃபண்டமெண்டல் சின்டாக்ஸ் இது. ஒரு கிளாஸை நம்ம கிரியேட் பண்றோம், அதுல நிறைய மெம்பர்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம், இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்றோம். கிரியேட் பண்ணும்போது ஏற்கனவே கிளாஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம், அதை பேஸ் கிளாஸா டிக்ளேர் பண்ணிடுறோம், அதாவது எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ அப்போ இந்த பி உடைய ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஏ உடைய மெத்தட்ஸை, தட் இஸ் மெம்பர்ஸை நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை நம்ம எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ல நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ கிளாஸ் ஏக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி இந்த டிஸ்பிளே ஏ அப்படின்ற மெத்தடை நான் கால் பண்ணியிருக்கேன். அப்போ உங்களுக்கு அந்த ஏ வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 10ன்ற வேல்யூ இப்போ உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, பின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த டிஸ்பிளே ஏ அப்படின்ற மெத்தடை என்னால என்ன பண்ண முடியும், கால் பண்ண முடியும். அதே சமயம் டிஸ்பிளே பின்ற மெத்தடையும் கால் பண்ண முடியும். ஸோ இதை நான் ரெண்டுத்தையுமே இந்த கால் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஒரே ஆப்ஜெக்ட் தான், பின்ற டெரைவ்டு கிளாஸ் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி இந்த பேஸ் கிளாஸ் உடைய மெத்தடையும் கால் பண்ண முடியுது, அதனுடைய ஓன் மெத்தடையும் கால் பண்ண முடியுது.
ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ கம்பைல் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ வேல்யூஸ் பி வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு அவுட்புட் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இப்போ டெரைவ்டு கிளாஸை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியுது, பேஸ் கிளாஸ்ல இருக்கிற அந்த மெம்பர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதனால வந்து ரீயூசபிலிட்டி வந்து உங்களுக்கு என்ன ஆகுது, அச்சீவ் ஆகுது. ஸோ இதுதான் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ல இருக்கிற முக்கியமான பார்ட். ஸோ இன்ஹெரிட்டன்ஸை எப்படி வந்து டயக்ராமேட்டிக்கா ரெப்ரசென்ட் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ப்ரோக்ராம்ல ஏன்றது பேஸ் கிளாஸ், அதை வந்து டாப் மோஸ்டா போட்டுங்க. தென் பின்றது டெரைவ்டு கிளாஸ், அதை வந்து கிளாஸ் ஏக்கு கீழே போட்டுங்க. தென் ஏ உடைய ப்ராப்பர்ட்டியை வந்து பி வந்து டெரைவ் பண்ணிருக்கு. ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஒரு அப்பர் ஏரை போட்டு என்ன பண்ணணும், ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் ஏன்றது பேஸ் கிளாஸ், கிளாஸ் பின்றது டெரைவ்டு கிளாஸ். அதனுடைய ஆக்சுவல் கோடிங் வந்து உங்களுக்கு இது மாதிரி இருக்கு. இதுக்குள்ள இருக்க டெஃபினேஷன் என்ன வேணா இருக்கலாம். பட் கிளாஸ் ஏன்றது பேஸ் கிளாஸ், அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி பின்ற கிளாஸ் வந்து உருவாகி இருக்கு. ஸோ இந்த பின்ற கிளாஸோடைய ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நம்ம ஏன்ற கிளாஸோடைய மெத்தட்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு அர்த்தம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்ஹெரிட்டன்ஸ் உடைய அட்வான்டேஜஸ். ஸோ ரீயூசபிலிட்டி உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா பர்ஃபெக்டா உங்களுக்கு இதுல அச்சீவ் ஆகுது. ஸோ இந்த கிளாஸ்ல எழுதின அந்த எல்லா மெத்தட்ஸ் எல்லா மெம்பர்ஸையும் நம்மளால என்ன பண்ண முடியுது, இந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி நம்மளால என்ன பண்ண முடியுது, ஆக்சஸ் பண்ண முடியுது. அப்போ ரியல் டைம் ப்ராஜெக்ட் பண்ணும்போது அந்த ப்ராஜெக்ட்டுக்கு முன்னாடி சில விஷயங்கள் வந்து ஆல்ரெடி ஒரு கிளாஸ்ல எழுதி வச்சிருப்பாங்க. ஸோ அதை நம்ம என்ன பண்ண தேவையில்ல, திரும்ப வந்து எழுதிட்டு இருக்க தேவையில்ல. சிம்பிளா நம்ம என்ன பண்ணிடலாம், அந்த கிளாஸுக்கான பேஸ் கிளாஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது மாதிரி டிக்ளேர் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிளாஸ்ல இருக்கிற அந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியும், நாம புதுசா கிரியேட் பண்ற அந்த கிளாஸ் மூலமா நம்மளால ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ரீயூசபிலிட்டி உங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா பர்ஃபெக்டா உங்களுக்கு அச்சீவ் ஆகுது. ஸோ இதை வந்து எக்ஸ்டென்சிபிலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் எழுதி நான் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிடுறேன். இன்னொருத்தர் வந்து என்ன பண்றாரு, அதை கண்டினியூ பண்றாரு. ஏற்கனவே இந்த கோடிங்ல கண்டினியூ பண்ணாம இவர் வந்து தனியா ஒரு கிளாஸ் எழுதி இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு தனியா ஒரு கிளாஸ் எழுதி அவர் என்ன பண்ணலாம், அந்த ஃபங்க்ஷனாலிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். இப்போ அடுத்த மூணாவது ஒருத்தர் வந்து என்ன பண்ணலாம், கிளாஸ் சி எக்ஸ்டென்ஸ் பி அப்படின்னு போட்டு, தட் இஸ் இந்த கிளாஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு அவர் வந்து என்ன பண்ணலாம், அவருடைய ஓன் கோடிங் வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கிற அந்த ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே நம்ம போகலாம். ஸோ அதுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா டேட்டா ஹைடிங். நம்ம ஒரு பர்டிகுலர் டேட்டாவை வந்து என்ன பண்ண முடியும்னா, ஆக்சஸ் மாடிஃபையர் யூஸ் பண்ணி பர்டிகுலர் டேட்டாவை என்ன பண்ணலாம், இதுல வந்து ஹிடன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை நம்ம அடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம். தென் வந்து ஓவர் ரைடிங். நம்ம இந்த பேஸ் கிளாஸ் டெரைவ்டு கிளாஸஸ்ல ஒரே நேம் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெத்தட்ஸை கூட கிரியேட் பண்ணிக்கலாம். சில சிச்சுவேஷன்ல வந்து ஒரே நேம்ல இருக்கிற மெத்தட்ஸை கிரியேட் பண்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும். அதுக்கு பேர் வந்து ஓவர் ரைடிங். இந்த கான்செப்ட் வந்து நம்ம தனியா இன்னொரு வீடியோல பார்ப்போம். ஸோ இது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் உடைய அட்வான்டேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது இன்ஹெரிட்டன்ஸ் உடைய டைப்ஸ். என்னென்ன டைப்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ், மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ இதனுடைய டைப்ஸ் வந்து நம்ம இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு வரலாம். சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னா என்னன்னா, ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டெரைவ்டு கிளாஸ் தான் இருக்கும். ஸோ அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்த இந்த ப்ரோக்ராம் தான். கிளாஸ் ஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு, ஒரு கிளாஸ் இருக்கு. கிளாஸ் பின்னு சொல்லிட்டு டெரைவ்டு கிளாஸ் இருக்கு, இதை எக்ஸ்டெண்ட் பண்ணி டெரைவ்டு கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த ரெண்டு கிளாஸ் தான் வந்து உங்களுக்கு இந்த மெயின் கிளாஸ் நீங்க இப்போ கன்சிடர் பண்ணுறாங்க. இந்த கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து டெரைவ் ஆயிருக்கு. ஸோ அதுதான் இந்த டயக்ராமேட்டிக்ல ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதை தான் வந்து நம்ம சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு பேஸ் கிளாஸ் இருக்கும், ரெண்டு டெரைவ்டு கிளாஸ் இருக்கும் மினிமம். அதாவது இப்போ கிளாஸ் சி நான் எடுத்துக்கிட்டேன்னா, கிளாஸ் சிக்கு வந்து கிளாஸ் பின்றது பேஸ் கிளாஸ், இந்த கிளாஸ் பிக்கு இன்னொரு பேஸ் கிளாஸ் இருக்கு, அது வந்து கிளாஸ் ஏ. அதே மாதிரி இந்த கிளாஸ் ஏவை எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதனுடைய டெரைவ்டு கிளாஸ் வந்து பி, இந்த பியோட டெரைவ்டு கிளாஸ் வந்து இன்னொரு டெரைவ்டு கிளாஸ், அதாவது சி. ஸோ இது மாதிரி நிறைய லெவல்ஸ் இருக்கலாம். இதுல வந்து ரொம்ப சிம்பிளா வந்து 3 லெவல்ல நிறுத்திட்டோம். ஸோ கிளாஸ் டின்னு போட்டு அது வந்து இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ உங்களுக்கு நிறைய லெவல்ல இருக்கிறது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா, அதை வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால வந்து ஒரு கோடிங் எழுத முடியும். நம்ம ஏற்கனவே என்ன எழுதிருக்கோம்னா, இந்த கிளாஸ் ஏ கிளாஸ் பிக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம், கோடிங் எழுதிருக்கோம். இப்போ நான் வந்து கிளாஸ் சிக்கு நான் வந்து என்ன பண்ண போறேன், இதுல ஆட் பண்ண போறேன். அதாவது இந்த மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து நான் வந்து கோடிங்கா இப்போ எழுத போறேன். இப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து நான் என்ன பண்றேன், கிரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றேன். இப்போ நான் கிரியேட் பண்ண போற கிளாஸ் பேர் வந்து சி. இது வந்து எங்க இருந்து டெரைவ் ஆகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டயக்ராம் படி பில இருந்து டெரைவ் ஆகணும். ஸோ எக்ஸ்டென்ஸ் பி அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஸோ இதுல வந்து யூனிக்கா சில வேரியபிள்ஸ் நான் வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அந்த மெத்தட் நேமையும் நான் வந்து யூனிக்கா நான் வந்து மாத்திக்கிறேன், டிஸ்பிளே சி அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ சி வேல்யூ இஸ் அப்படின்னு சொல்லிட்டு சி உடைய வேல்யூ இங்க பிரிண்ட் பண்ற மாதிரி நம்ம இந்த கோடிங் போடுறோம்.
ஸோ இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும்னா சின்ற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போதும். நம்மளால இந்த டிஸ்பிளே ஏ, டிஸ்பிளே பி, தென் டிஸ்பிளே சி, இது மூணுத்தையுமே நம்மளால என்ன பண்ண முடியும், ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான். நம்மளால சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் உங்களால எழுத முடிஞ்சதுன்னா உங்களால என்ன பண்ண முடியும்னா மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸும் எழுத முடியும். அதாவது இந்த டயக்ராம் படி உங்களால கோடிங் எழுத சிம்பிளா நம்ம எழுத முடியும். ஸோ இப்போ நம்ம ப்ராசஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து ரன் பண்றேன். இப்போ இந்த மூணு மெத்தடையுமே வந்து இந்த சின்ற கிளாஸை யூஸ் பண்ணி நம்மளால கால் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பேஸ் கிளாஸ், இது இதனுடைய டெரைவ்டு கிளாஸ், அடுத்த லெவல்ல இருக்கிற டெரைவ்டு கிளாஸ். ஸோ அடுத்த டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ ஒரே ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கும், நிறைய வந்து டெரைவ்டு கிளாஸ் இருக்கும். ஸோ இது மாதிரியான சிச்சுவேஷன் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே எழுதின இந்த ப்ரோக்ராம் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் தான் மாத்தி எழுதணும். இப்போ கிளாஸ் ஏன்றது பேஸ் கிளாஸ். ஸோ அந்த கிளாஸ் ஏ வந்து இங்க இருக்கு. தென் கிளாஸ் பி வந்து இந்த ஏல இருந்து டெரைவ் ஆயிருக்கு. ஸோ ஏல இருந்து டெரைவ் ஆயிருக்கு அந்த கோடிங் இருக்கு. இப்போ மூணாவது பார்ட்டுக்கு வருவோம். கிளாஸ் சி வந்து இதுக்கு முன்னாடி பியோட பில இருந்து டெரைவ் ஆயிருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஏல இருந்து டெரைவ் பண்ற மாதிரி எழுதணும். அப்போ சிம்பிளா நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த எக்ஸ்டென்ஸ் ஏ அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு ரெண்டு டெரைவ்டு கிளாஸ் இருக்கு, ஒரு பேஸ் கிளாஸ் இருக்கு. இந்த டயக்ராம் படி ஒரு பேஸ் கிளாஸ், ரெண்டு டெரைவ்டு கிளாஸ், அது மாதிரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த இடத்துல கோடிங் எழுதிட்டோம். இப்போ நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் பின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி உங்களால இந்த ஏன்ற மெத்தடையும் கால் பண்ண முடியும், பின்ற மெத்தடையும் கால் பண்ண முடியும். அதே மாதிரி கிளாஸ் சி உடைய ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி ஏன்ற மெத்தடை கால் பண்ண முடியும், அதே மாதிரி சின்ற மெத்தடை கால் பண்ண முடியும். இந்த டயக்ராமை பொறுத்த வரைக்கும், இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் சியும் பியும் வந்து வேற வேற தனித்தனி கிளாஸ். பட் இந்த ஏக்கும் சிக்கும் தான் ரிலேஷன் இருக்கு, ஏக்கும் பிக்கும் வந்து ரிலேஷன் இருக்கு. அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னா சின்ற ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி இந்த பியை வந்து நம்மளால என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. இதை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணணும். நான் இப்போதைக்கு அப்படியே ரன் பண்றேன், எரர் வரும். ஸோ எரர் வருது. அந்த என்ன எரர் அப்படின்னு பாத்தீங்கன்னா cannot find symbol. இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி உங்களால என்ன பண்ண முடியாது, இந்த பின்ற டிஸ்பிளே பின்றது உங்களுக்கு எதுக்குள்ள இருக்கு, கிளாஸ் பிக்குள்ள இருக்கு. நம்ம அந்த கிளாஸ் பிக்கும் நம்ம இந்த கிளாஸ் சிக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அதனால உங்களுக்கு என்ன இருக்கு, இந்த இடத்துல எரர் வரும். ஸோ இதுதான் வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் உடைய அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு பேஸ் கிளாஸ், நிறைய டெரைவ்டு கிளாஸ் இருக்கும், இன்னொரு டெரைவ்டு கிளாஸ் கூட நம்ம போட்டுக்கலாம். இப்ப பார்க்க போற மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு பேஸ் கிளாஸ் இருக்கும், ஒரே ஒரு டெரைவ்டு கிளாஸ் இருக்கும். இதுதான் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதை வந்து நம்ம மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸா கூட நம்ம மாத்தி எழுதலாம். பட் அதுல வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஜாவா வந்து இந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. ஜாவா ஏன் வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஏல வந்து ஒரு மெத்தட் இருக்கலாம், உதாரணத்துக்கு டிஸ்பிளே அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கலாம். கிளாஸ் பிலையும் அதே நேம்ல வந்து டிஸ்பிளே அப்படின்ற நேம்ல மெத்தட் இருக்கலாம். பட் இந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்க அதை கால் பண்ணும்போது, டிஸ்பிளேன்ற மெத்தடை கால் பண்ணும்போது ரெண்டுத்துலயுமே வந்து சேம் நேம்ல இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், ஒரு ப்ராப்ளம் வரும், ஒரு கன்ஃபியூஷன் வரும், எந்த கிளாஸ் வந்து ஆக்சஸ் பண்றது அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும். இது இல்லாம இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் வந்து அதுக்கான ஒரு டயக்ராம் தான் இங்க போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ், இந்த மூணு கிளாஸை மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி இருக்கு. இந்த பிசிடி இந்த கிளாஸ் வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா வந்து இதுல வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இது மாதிரி இருக்கும்போது என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஏல வந்து நான் என்ன பண்ணிருப்பேன், ஒரு அப்டிராக்ட் கிளாஸை வந்து கிரியேட் பண்ணிருப்பேன். தட் இஸ் ஒரு எம்டியான வந்து ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிருப்பேன். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் நான் இங்க காமிக்கிறேன். ஸோ டெமோன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தடை வந்து இந்த இடத்துல கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இந்த மெத்தடை வந்து என்ன பண்ணலாம்னா அதனுடைய டெரைவ்டு கிளாஸ் வந்து என்ன பண்ணணும், அதுக்குள்ள வந்து அந்த பர்டிகுலர் கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி டெஃபினேஷன் எழுதி, உதாரணத்துக்கு சூப்பர் ஒன் மெத்தட் அப்படின்ற மெத்தடை வந்து இது பிரிண்ட் பண்ணுது. இந்த சாம்பிள் என்ற சேம் கிளாஸ் இதை டெரைவ் பண்ணதால இந்த டெமோக்கு இது வந்து வேற ஒரு டெஃபினேஷன் கொடுக்குது. இதுல வந்து சூப்பர் ஒன் மெத்தட் டிஸ்பிளே பண்றோம், இதுல சூப்பர் டூ மெத்தட் டிஸ்பிளே பண்றோம். இப்போ இந்த மெயின் கிளாஸ்ல வந்து இந்த டெமோவை நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா, டெமோன்ற மெத்தடை நீங்க கால் பண்றீங்க அப்படின்னா இந்த ரெண்டுத்துல வந்து எந்த கோடிங் ரன் ஆகணும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஸோ இது எதனால வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் மோஸ்ட் பேஸ் கிளாஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, ஒரு அப்டிராக்டா வந்து ஒரு மெத்தடை கொடுத்துருது. அதுக்கு கீழே இருக்கிற அந்த டெரைவ்டு கிளாஸஸ் வந்து அதனுடைய ப்ரோக்ராமிங் லாஜிக் ஏற்ற மாதிரி என்ன பண்ணிடுது, டெஃபினேஷனை மாத்தி எழுதுது. ஸோ இதை ரெண்டுத்தையும் பேஸ் கிளாஸை வச்சு ஒரு மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் கிரியேட் ஆகி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து
எந்த பர்டிகுலர் கோடிங் ரன் ஆகணும் அதனுடைய ராங்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தட் இஸ் அன்வான்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ இதுக்கு பேர் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைமண்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால உருவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கிளாஸ் ஒரு டெரிவேட்டிவ் கிளாஸ் நடுவில் வந்து நிறைய லெவல்ஸ் இது மாதிரியான லெவல்ஸ் இருக்கு. இதை பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டைமண்ட் ஷேப்ல இருக்கிறதால இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு வந்து டைமண்ட் ப்ராப்ளம் பேரு. டைமண்ட் ப்ராப்ளம் வரதுனால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவா சப்போர்ட் பண்றது இல்லை. ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்ஸுக்கான சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும், அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். அதே மாதிரி ஒரு பேர்டுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும். இதை ரெண்டுத்தையும் நீங்க டெரைவ் பண்ணி ஒரு சிங்கிளான ஒரு கிளாஸை உருவாக்க ட்ரை பண்ணீங்கன்னா ஒரு பேர்ட் பறக்கிறதுக்கான ஃபீச்சர்ஸும் இந்த மாதிரி ஒரு வேகமா ஓடக்கூடிய வெயிட்டான ஒரு விலங்குக்கு வந்து ஒரு ரெக்கை கொடுத்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். இதை வந்து நம்ம ரியல் டைம்ல அச்சீவ் பண்ண முடியாது. இது மாதிரி ரியல் டைம்ல வந்துச்சுன்னா நிறைய ப்ராப்ளம் வரும். இவ்வளவு வெயிட்டான இருக்கிற ஒரு பொருள் வந்து பறக்க ட்ரை பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி தான் நம்மளுடைய ஜாவா ப்ரோக்ராம்ல ஒரு கிளாஸை வந்து கிரியேட் பண்றாங்க ப்ரோக்ராம. இன்னொரு ப்ரோக்ராம் வேற ஒரு ஃபீச்சர்ல கிரியேட் பண்ணிருக்காங்க. அதை ரெண்டுத்தையும் பேஸ் கிளாஸா வச்சு ஒரு சிங்கிள் டெரிவேட்டிவ் கிளாஸ் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அதுல வர நிறைய கான்ஃபிளிக்ட்ஸ் வந்து வர சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் ஜாவால சப்போர்ட்டிங் கிடையாது. இப்போ அடுத்த கடைசியா டைப் பாத்தீங்கன்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். இப்போ நம்ம பார்த்த டைப்ல இருக்கிற 2 or 3 காம்பினேஷன்ஸ்ல உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ் இருந்துச்சுன்னா அதுதான் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சி இது 3 வரைக்கும் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஒரு மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கு. கிளாஸ் பி, கிளாஸ் சி, கிளாஸ் டி இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ் மாதிரி இருக்கு. ஸோ இப்போ இந்த ரெண்டும் கலந்து இருக்கிறதால இது வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம்னா ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த டயக்ராமுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால வந்து சிம்பிளா வந்து கோடிங்கை கிரியேட் பண்ண முடியும். இப்போ இந்த ப்ரோக்ராம் பாருங்க, நம்ம ஏற்கனவே எழுதி இந்த ப்ரோக்ராம் பாருங்க. கிளாஸ் ஏன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம், அதுதான் வந்து டாப் மோஸ்ட் பேஸ் கிளாஸ். கிளாஸ் பி வந்து உங்களுக்கு ஏல இருந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த டயக்ராம் படி வந்திருக்கு. அடுத்து கிளாஸ் சி வந்து உங்களுக்கு பில இருந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கணும். ஸோ இப்போ இந்த டயக்ராம் படி நான் வந்து இங்கே போட்டுட்டேன். ஸோ பில இருந்து கிளாஸ் சி வந்து உங்களுக்கு என்ன இருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு. அடுத்து கிளாஸ் டின்னு ஒன்று கிரியேட் பண்றாங்க. ஸோ நம்ம சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம்னா இந்த கோடிங் வந்து நம்ம அப்படியே ரீயூஸ் பண்ணி நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து கிளாஸ் டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்றேன். ஸோ அதுக்கு தேவையான வந்து வேரியபிள்ஸ், மெம்பர்ஸ், மெத்தட்ஸ் வந்து என்ன பண்ணுறதுல ஆட் பண்ணிப்பேன். ஸோ இப்போ அதை எங்க எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில இருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்டென்ஸ் பி. ஸோ இப்போ இதுல கரெக்டா இருக்கு. ஸோ நம்ம இதுல எத்தனை கிளாஸஸ் இது மாதிரி கொடுத்து அது வந்து நம்ம இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கொடுத்து இன்ஹெரிட்டன்ஸ் கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி சிம்பிளா வந்து அந்த கோடிங் வந்து நம்மளால கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த காம்பினேஷன்ல இருக்கிறதால வந்து இது வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கிளாஸ் உங்களால கிரியேட் பண்ண முடியும், இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் இது மாதிரி இன்ஹெரிட்டன்ஸ் மூலமா ரிலேட் பண்ணி எக்ஸ்டெண்ட் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி ரிலேட் பண்ணி நம்மளால வந்து சிங்கிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ண முடியும். இதுல இருந்து நீங்க இன்னொரு பேஸ் கிளாஸ் டெரைவ் பண்ணீங்கன்னா அது வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் ஆயிடும். ஒரே ஒரு ரெண்டு பேஸ் கிளாஸ் வச்சுட்டு ஒரு டெரைவ்டு கிளாஸ் கொண்டு வந்தீங்கன்னா மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அதை வந்து ஜாவா சப்போர்ட் பண்ணாது. இது மாதிரி ஒரு பேஸ் கிளாஸ்ல இருந்து நிறைய எத்தனை வேணாலும் டெரைவ்டு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அது வந்து ஹைபிரிட் அது வந்து ஹைரார்கிக்கல் இன்ஹெரிட்டன்ஸ். இதனுடைய காம்பினேஷன் வந்து ஹைபிரிட் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இதுக்கான சிம்பிள் ப்ரோக்ராம்ஸ் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படின்றத நம்ம லைவா பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்ஹெரிட்டன்ஸ்னா என்னன்றது கிளியரா புரிஞ்சிருக்கும். எதனால இன்ஹெரிட்டன்ஸ் யூஸ் பண்றோம் அந்த ரீசன் புரிஞ்சிருக்கும். அதாவது ரீயூசபிலிட்டி ரொம்ப சிம்பிளா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏற்கனவே இருக்கிற கோடிங் வந்து நம்ம எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற அந்த கொடுத்துட்டு அந்த கிளாஸ் நேம் கொடுக்கறது மூலமா நம்மளால என்ன பண்ண முடியும், அதோடைய ஃபீச்சர்ஸை வந்து ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத பார்த்தோம். குறிப்பா வந்துட்டு இந்த டைப்ஸ்ல வந்து மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்ற டைப் வந்து ஜாவால சப்போர்ட் பண்ணாது அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான ரீசனும் பார்த்தோம். டைமண்ட் ப்ராப்ளம்னு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளத்தினால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஜாவால டைரக்டா வந்து சப்போர்ட்டிவ் கிடையாது. ஸோ அதுக்கான லைவ் சாம்பிள் ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம். ஸோ இப்போ இன்ஹெரிட்டன்ஸ்னா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். தேங்க்யூ.